அவ மேல எந்த குத்தமும் இல்லைன்னா அவ ஏன் போடணும்? தப்பு ஏன் மேல இல்ல. இதுக்கு மேல யாரும் என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. நான் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். தானே ஆஃப்டர் ஆல் வேலை செய்யறவன். நான் மீனாட்சியோட அம்மா. அதை எல்லாரும் மைண்ட்ல வைங்க. இவங்க நிச்சயம் ஏதோ தப்பு பண்றாங்க. இல்லனா முன்னுக்கு பின் முரணா ஏன் பேசணும்? எதுக்கு இப்படி கோவப்படணும்? சின்ன விஷயமா இருந்தா ஆமான்னு முதல்ல ஈஸியா சொல்லிருப்பாங்களே. சம்திங் இஸ் ராங். பேச்சி, நிஜமாவே ஏதோ பெருசா பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணுது. இந்த முறை அஞ்சலி எல்லா கோட்டையும் தாண்டிட்டா. இதை இப்படியே விட வேண்டாம். மா, இது கொலை மிரட்டல். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அவ்வளவுதான். தனம் நம்ம வீட்ல இருந்து காணாம போயிருக்கு. ஏதோ நம்ம பெரிய குடும்பம்ன்றதால ஊர்ல இந்த விஷயத்த இன்னும் தப்பா பேச ஆரம்பிக்கலாமா? ஆனா தனத்துக்கு ஒண்ணுன்னா அதுல நிச்சயம் இந்த அஞ்சலியால நமக்கு அவமானம் வரும். தனத்துக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா அஞ்சலியை நான் சும்மா விட மாட்டேன். பூமி வரட்டும், பேசி ஒரு முடிவுக்கு வருவோம். இனி அஞ்சலி இங்க இருந்தா என்ன வேணாலும் ஆகலாம். மீனாட்சியை பார்த்து அஞ்சலிக்கு இடம் கொடுத்தது தப்பா போச்சு. பூமி வரட்டும். இப்ப மாட்டிக்கிட்டோமா தப்பிச்சிட்டோமா எதுவுமே புரியலையே. ஐயோ, இப்ப அடுத்து என்ன பண்றது? அம்மா கிட்ட பேசலாம். அம்மா போன் பண்றாங்க. அம்மா, நான் இப்போ உனக்கு தான் கால் பண்ணலான்னு இருந்தேன். நான் தன விஷயத்துல நல்ல மாட்டிக்கிட்டேம்மா. ஆல்மோஸ்ட் சிக்கிற ஸ்டேஜ். மயிரிழையில தப்பிச்சிருக்கேம்மா. என்ன ஆகும்னு தெரியலம்மா. அம்மா, அம்மா என்ன நடந்துச்சுன்னா எதையும் இப்ப சொல்ல வேண்டாம். அது ஆல்ரெடி பூமி எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணிட்டான். மா, பூமியா? என்னம்மா சொல்ற? மா, பூமி இல்ல, முத்தழகால தான். அறிவு, பூமி இங்க இருக்கான். என்ன அரெஸ்ட் பண்ண போலீஸோட வந்திருக்கான். சேகர் பூமி கஸ்டடியில இருப்பான்னு தோணுது.